வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் எனர்ஜெட்டிக்ஸ் சக்தியியல் பகுதியில் வருகின்ற வரைவிலக்கணங்களுக்கான விளக்க பகுதி. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நியம தோன்றல் வெப்ப உரை மாற்றம், நியம தகன வெப்ப உரை மாற்றத்துக்கான வரைவிலக்கணங்களுக்குரிய விளக்கங்களை போன முதல் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்ததா இருக்கிற ஏனைய வரைவிலக்கணங்களை பார்ப்போம். இதுல அடுத்ததா நாங்கள் பார்க்க இருக்கிற வரைவிலக்கணம் நியம பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரியா? இப்ப நியம பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் என்று சொன்னால் மூலகமும் திண்ம நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு போகலாம். அதுதான் பதங்கமாதல். சேர்வைகளும் திண்மமாக இருக்கிறது, ஆவி நிலைக்கு போகலாம். உதாரணமா கற்பூரம் ஒரு சேர்வை. கற்பூரம்ன்றது ஒரு சேர்வை. அது திண்ம நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு பதங்கமாகி போகலாம். இப்ப நாங்கள் அந்த அயடின்னு சொல்றோம். அயடின் திண்ம நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு போகலாம், பதங்கமாதல். அப்படி நடக்கலாங்க. அது மூலமும் பதங்கமாகலாம், சேர்வைகளும் பதங்கமாகலாம். ஆனால் எங்களுக்கு இந்த எனர்ஜெட்டிக்ஸ் என்ற பாட பகுதியில மூலகங்களின் பதங்கமாதல் தான் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. விளங்குதா சொல்றது? எங்களுக்கு இந்த பாடப்பகுதிக்குள்ள மூலகங்களின் பதங்கமாதலைத்தான் கருத்தில் எடுக்கணுமே ஒழிய சேர்வைகளின் பதங்கமாதல கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் சேர்வைகளும் பதங்கமாகலாம். அப்ப பதங்கம் இயல்பு ரெண்டுக்கும் இருக்கு, சேர்வைக்கும் இருக்கு, மூலகத்துக்கும் இருக்கு. என்றபடியால் வரைவிலக்கணம் பதார்த்தம் என்று பொதுவாகத்தான் அழைக்க வரும். அப்ப நியம நிலையில் ஒரு மூல் திண்ம பதார்த்தம் முற்றாக ஆவியாகும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் நியம பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். சரியா? அப்ப இங்க பதங்கமாகி வாயுவா வரப்போறதும் தாக்கியாக இருக்கிற அதே பதார்த்தம் தான். அப்ப இங்க இரசாயன மாற்றம் இந்த அம்புக்குறியில நடந்திருக்க கூடாது. பௌதீக நிலை மாற்றம் மட்டுமே நடக்க வேண்டும். பதங்கமாதலின் வெப்ப உள்ளுறை மாற்றம், உருகலின் வெப்ப உள்ளுறை மாற்றம், ஆவியாதலின் வெப்ப உள்ளுறை மாற்றம், ஒடுங்கலின் வெப்ப உள்ளுறை மாற்றம், உறைதலின் வெப்ப உள்ளுறை மாற்றம் எல்லாம் என்ன? பௌதீக நிலை மாற்றங்கள் மட்டுமே நடந்திருத்தல் வேண்டும். இரசாயன மாற்றங்கள் நடந்திருக்க கூடாது. திண்மம் ஆவியாகிறது பதங்கமாகிறது. சரியா? பௌதிக மாற்றம், பௌதிக நிலை மாற்றம். திண்மம் திரவமாகிறது உருகல், திரவம் ஆவியாகிறது ஆவியாகிறது. சரியா? ஆவி திரவமாகிறது ஒடுங்குதல், ஆவி திரவமாகிறது ஒடுங்குதல். திரவம் திண்மமாகிறது உறைதல், ஆவி திண்மமாகிறது படிதல். திண்மம் ஆவியாகிறது பதங்கமாகிறது, ஆவி திண்மமாகிறது படிதல். திண்மம் திரவமாகிறது உருகல், திரவம் திண்மமாகிறது உறைதல். திரவம் ஆவியாகிறது ஆவியாதல், ஆவி திரவமாகிறது ஒடுங்குதல். ஓகே, இது எல்லாத்துக்கும் வரைவிலக்கணம் இருக்கு. எல்லாத்துக்கும் வரைவிலக்கணம் இருக்கு. சோ முதலாவது நியம பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரியா? அப்ப நியம பதங்கமாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் என்றால் என்னவா இருக்கணும்னு கேட்டா, இப்ப சோடியம் திண்மம். சரியா? இது சோடியம் வாயுவாக மாற வரும். மெக்னீசியம் திண்மம், மெக்னீசியம் வாயுவாக மாற வேணும். சரியா? அப்ப இது இங்கேயும் ஒரு மூல் தான் இருக்கும், இங்கேயும் ஒரு மூல் தான் இருக்கும். அதே பதார்த்தம், அதே பதார்த்தம் தான். அப்ப ஒரு மூல் மாற்றம் இல்லை. தாக்கியிலும் ஒரு மூல் தான், விளைவிலும் ஒரு மூல் தான். அவ்வளவுதான் இங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனா விளைவுக்கு ஒரு மூல் என்று வரைவிலக்கணம் சொல்ல தேவையில்லை என்றால் பதங்கமாதல் தானே, அதே பதார்த்தம் தானே வரப்போகுது. அதனால ரெண்டு பக்கம் ஒரு மூல். அப்ப இங்க உங்களுக்கு நியம நிலையில் உள்ள சுயாதீன நிலை திண்மமாக இருப்பீங்க, சரி. ஆனா இங்க நியம நிலையில் உள்ள சுயாதீன நிலை இருக்கு இல்ல. வரைவிலக்கணம் எப்படி சொல்லுகிறோம் என்றால், நியம நிலையில் ஒரு மூல் திண்ம பதார்த்தம் வாழ்க்கிறதுக்கு மூலங்களை தான் இருக்க போறோம். ஆனா சேர்வையில் பதங்கம் ஆகாத. அதனால நியம நிலையில் ஒரு மூல் திண்ம பதார்த்தம் முற்றாக ஆவியாகும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம்.
அப்பதார்த்தத்தின் நியம பதங்கமாதல் வெப்ப உள்ளுரை மாற்றம் எனப்படும். அவ்வளவு. அப்ப இந்த பதங்கமாதலின் போது என்ன நடக்குது? இது உலோகங்கள் எல்லாம் ரெண்டும். அப்ப முற்றாக உலோக பிணைப்புகள் உடைக்கப்படுது. முற்றாக உலோக பிணைப்புகள் உடைக்கப்படுது. எந்த பிணைப்போ கவர்ச்சியோ உடைக்கப்படுமா இருந்தால் சக்தி உள்ளெடுக்கப்படும். மற்றது ஒரு திண்மம் ஆவியாகுதுன்னா திண்மமா இருக்க சக்தி குறைவு, ஆவியா இருக்க எனர்ஜி கூட. சோ அப்ப அது சக்தியை உள்ளெடுக்க வேணும். அப்ப பதங்கமாதல் வெப்பங்கள் எப்போதும் அகவெப்ப செயற்பாடு. இது தாக்கம் இல்லையே, நீ பௌதிக நிலை மாற்றம் தானே. அப்ப செயற்பாடுன்னு சொல்றோம், தாக்கம்னு சொல்லலாம். அகவெப்ப தாக்கம்னு சொல்லலாம், அகவெப்ப செயற்பாடு. என்ன இது பௌதிக நிலை மாற்றம். ரெண்டு காரணம் சொல்லிட்டு இது பிளஸ் தான் இருக்கும் வெப்பம். சகல பதார்த்தங்களுக்கும் பிளஸ் எல்லாம் இருக்கு. எனவே உலோக புனைப்பு உடைக்கப்பட வேணும், புனைப்புடைய சக்தி உள்ளெடுக்கப்படும் என்று யோசிக்கலாம். அல்லது திண்ம நிலைக்கு சக்தி குறைவு, ஆவி நிலைக்கு சக்தி கூட, ஆகவே சக்தியை உள்ளெடுக்க வேண்டும் என்று யோசிக்கலாம். இங்க உலோக புனைப்புகள் முற்றாக உடைக்கப்பட வேண்டும், உலோகங்களா இருந்தா. மற்றது இப்ப கேரியம் திண்மம், கேரியம் வாயு. இங்க என்ன உடையவன் சொல்லுவாங்க? கேரியத்தில கார்பன் கார்பன் ராட்சத பங்கீட்டு புனைப்புகளும் உடைய வேணும். இராட்சத இருபரிமாண படைச்சாளர்களுக்கு இடையில இருக்கிற லண்டன் கவர்ச்சிகளும் உடையது. கேரியம் பதங்கமாகணும் என்றால் காவன் ராட்சத பங்கீட்டு பிணைப்புகளும் உடைய வேணும். லண்டன் கவர்ச்சி இராட்சத இருபரிமாண படைச்சாளர்களுக்கு இடையில இருக்கிற லண்டன் கவர்ச்சியும் உடையது. அப்ப உடையதான் சக்தி உள்ளதான். சரி, அடுத்தது சிலிக்கன் திண்மம். சிலிக்கன் திண்மம், சிலிக்கன் வாயுவாக வைங்க. இங்க ராட்சத முப்பரிமாண பங்கீட்டு பிணைப்புகள் உடைக்கப்பட வேணும், சக்தி உள்ளெடுக்கப்பட வேணும். ராட்சத முப்பரிமாண பங்கீட்டு மூலகம் இது. அப்ப ராட்சத முப்பரிமாண பங்கீட்டு பிணைப்புகள் உடைக்கப்பட வேணும் இருக்கு. சொல்றது அடுத்தது. இப்ப இதுக்கு வாங்க. I2 solid, I2 gas. இதுக்கு என்ன? அயடின் தான். இதுக்கு I2 மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன இருக்கு? லண்டன் கவர்ச்சி மட்டும்தான் இருக்கு. லண்டன் கவர்ச்சிகள் மட்டும் உடைக்கப்பட வேணும், சக்தி உள்ளெடுக்கப்படும். லண்டன் கவர்ச்சி உடையவர்கள் இங்க பங்கெடு பிணைப்புடையது ஐக்கு உள்ள பங்கெடு பிணைப்புடைய தேவை. ஏன்னா இங்கேயும் I2 தான், இங்கேயும் I2 தான், பங்கெடு பிணைப்புடையவில்லை. I2 மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற லண்டன் கவர்ச்சி மட்டும்தான் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த பதங்கமாதலின் போது நடக்குது. அதே மாதிரி இப்ப P4 solid என்றாலும், P4 எழுதுறையில நான் அளவு காட்டுறேன் பாருங்க. P4 கேஸ் பாஸ்பரஸ் பதங்கமாதல் மொத்தம் லண்டன் கவர்ச்சி தான் முடியும், பங்கெடு பிணைப்பு உடையதில்லை. S8 solid, S8 gas. So SS பங்கெடு பிணைப்புகள் ஒண்ணு முடியாது. S8 மூலக்கூறுகளுக்கு இடையில் உள்ள லண்டன் கவர்ச்சி உடைஞ்சால் போகும். சோ இவைதான் நியம பதங்கமாதல் வெப்ப உள்ளுரை மாற்றம், எப்போதும் நேர்கணியம். ஓகேயா? புரிஞ்சுதா? அடுத்ததுக்கு வாங்க. இதுக்கு குறியீடு கொடுக்கணும். டெல்டா H ஸ்டாண்டர்ட் என்னது? சப்ளிமேஷன் பதங்கமாதல் SUB, சப்ளிமேஷன் பதங்கமாதல் SUB. சரி, எல்லாம் ரிசோர்ஸ் புக்ல இருக்கு, பார்த்து பிடிக்கலாம், அதுல பிரச்சனை. அடுத்ததாக அடுத்த வரை இலக்கணத்துக்கு வாங்கோ. இதோட அந்த எல்லாத்தையும் பேரங்க நியம பதங்கமாதலை பார்க்கணும். இது இந்த மறுதலை என்ன? நியம படிதலின் வெப்ப உள்ளுரை மாற்றம் கொண்டு வரும். இது ரிசோர்ஸ் புக்ல இல்ல, சும்மா சொல்றாங்க. இந்த பதங்கமாதல் மாறி பார்த்தா படிதல் என்று சொன்னாங்க. என்ன இது? படிதலின் வெப்ப உள்ளுரை மாற்றம். இதை மாத்தி எழுதுங்க, இதை எழுதி பொடிஞ்சு எழுதுங்க. அப்பக்கூடிய மாத்தி எழுதுங்க, மாத்தி எழுதினா சக்தி மாற்றம் மைனஸ். அவ்வளவு. அப்ப நியம நிலையில் ஒரு மூல் வாயு நிலை பதார்த்தம், நியம நிலையில் ஒரு மூல், அதுக்காக நியம நிலையில இருக்கிற பௌதிக நிலை இல்லை. இது நியம நிலையில இருக்கிற பௌதிக நிலைகள் இது இல்லை. ஆனா விலக்கணத்துல அது சொல்லணும். அப்ப நியம நிலையில் வாயு நிலையில் உள்ள ஒரு மூல் பதார்த்தம் முற்றாக திண்மமாக மாறும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுரை மாற்றம் அப்பதார்த்தத்தின் நியம படிதலின் வெப்ப உள்ளுரை மாற்றம் எனப்படும். அவ்வளவுதான். அடுத்தது திண்மம் திரவமாறதுக்கு வாங்க. திண்மம் திரவமாறது உருகல், அதுவும் பதார்த்தம், சொல்லலாம்.
அதுவும் பதார்த்தத்துக்கு நடக்கும், மூலகத்துக்கு நடக்கும், சேவைக்கு நடக்கும், எதுக்கு நடக்கலாம். அப்ப அதே அப்ப எந்த மறுதலையும் இப்ப விளங்கிட்டுதான் மாத்தி எழுதுறது பிரச்சனையில தானே. அதே மாதிரி நீ உருகலுக்கு வாங்க, திண்மம் திரவமாக, அப்ப அதுக்கும் இதே மாதிரி எழுதுறாங்க. சோடியம் திண்மம், சரி, சோடியம் திரவம், லிக்விட் என்று போடுங்க. மெக்னீசியம் திண்மம், மெக்னீசியம் திரவம், பனிக்கட்டி திண்மம், நீர் திரவம். இங்க என்ன உலோக புனைப்பு பகுதியாக உடைக்கப்படுதுன்னு சொல்றவங்க, திண்ணம் ஆவியா இல்லை. அப்ப உலோக முதல் ரெண்டுக்கும் உலோக புனைப்புகள் பகுதியாக உடைக்கப்படுது. இது ஐதரசன் புனைப்பு பகுதியாக உடைக்கப்படுது, பகுதியாக உடைக்கப்படுது. என்னவோ உடையதல்லோ. மற்ற திண்மத்துல சக்தி குறைவு, திரவத்துல சக்தி கூட, அசைவுகள் இருக்கு திரவத்துல சக்தி கூடும். அப்ப சக்தி உள்ள எடுக்கத்தான் வேணும், பகுதியாக உடைக்கிறதுக்கு சக்தி உள்ள எடுக்கத்தான் வேணும். சோ அப்ப நியம உருகலின் வெப்ப உள்ளுறை மாற்றம் பிளஸ் வெப்பம் நேர்கணிய நியம நிலையில் ஒரு முள் திண்ம பதார்த்தம் முற்றாக திரவமாக மாறும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின் நியம உருகலின் வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். சரிங்களா? அப்ப இதையே ரிவர்ஸுக்கு வாங்குவோம், மாத்தி எழுதினா என்ன சொல்லுவீங்க? நியம உறைதலின் வெப்ப உள்ளுறை மாற்றம். இப்ப நியம உருகல் என்று சொன்னாலப்ப அதுக்கு குறியீடு என்ன போடுறாங்க? உருகல் என்ன? ஃபியூஸ், ஃபியூஸ் பண்ற உருகல், எஃப்யூஎஸ், எஃப்யூஎஸ் உருகல், நியம உருகலின் வெப்ப உள்ளுறை மாற்றம். ஃபியூஸ் பண்ற உருகல் சொல்லுவோம், அது குறியீடு. பிளஸ் மாத்தி எழுதுங்கோ, உறைதல், ஃப்ரீஸ் பண்ணாது, ஃப்ரீஸ் பண்றாங்க. உறைதல் ஃப்ரீஸ் ஆகுது. தாக்கத்தை மாத்தி எழுதுறவங்க மைனஸ் ரெண்டு பேர், தாம்பாட்டை மாத்தி எழுதுறது மைனஸ் ரெண்டு பேர். பிரச்சனையா? நியம உறைதல் கரைவிலக்கணம் அப்படி வரும். நியம நிலையில் ஒரு மூல் திரவ நிலை பதார்த்தம் முற்றாக திண்மமாக மாறும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின் நியம உறைதலின் வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். அவ்வளவு. அடுத்து ஆவியாதலுக்கு வாங்க. என்ன? இந்த சோடியம் திரவம், சோடியம் வாயு, நீர் திரவம், நீராவி. பதார்த்தம் மாறக்கூடாது, ரெண்டு பக்கம் ஒரு மூல் தான். இந்த பௌதிக நிலை மாற்றங்களுக்கு பதார்த்தம் மாறுறது இல்லை, மூலுகளும் மாறுறது இல்லை, ஒரு மூல் தான். இந்த நியம நிலையில் ஒரு மூல் திரவ பதார்த்தம் முற்றாக ஆவியாகும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின் நியம ஆவியாதலின் வெப்ப உள்ளுறை மாற்றம். என்ன புரியுது? டெல்டா H வேப்பர், வேப்பர்னா ஆவியாதல், வேப்பரைஸ் ஆவியாதல், VAP, VAP. சரியா? நியம நிலையில் ஒரு மூல் திரவ பதார்த்தம் முற்றாக ஆவியாகும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின் நியம ஆவியாதலின் வெப்ப உள்ளுறை மாற்றம் ஏற்படும். இதை மாத்தி விட்டா ஒடுங்கல், கண்டென்ஸ். ஒடுங்கல் என்றா கண்டென்ஸ், மாத்துறது என்ன? கண்டென்ஸ், டெல்டா H CON என்று ஓடும், கண்டென்ஸ் என்ற ஒடுங்குறது. அது என்ன? நியம நிலையில் ஒரு மூல் திரவ, ஒரு மூல் ஆவி நிலை பதார்த்தம் அல்ல வாயு நிலை பதார்த்தம். நியம நிலையில் ஒரு மூல் வாயு நிலை பதார்த்தம் முற்றாக திரவமாகும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பதார்த்தத்தின் நியம ஒடுங்கலின் வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். அது மைனஸ். ஏன்? ஆவியா இருந்துட்டு திரவமாகுது. இங்க சோடியம் திரவம், சோடியம் ஆவியாகுது நடக்கும். உலோக பிணைப்பு முற்றாவுடை, இங்க ஐஎஸ் பிணைப்பு எல்லாம், ஐஎஸ் அண்ணங்க வச்சு எல்லாம் முற்றாவுடை. ரிவர்ஸுக்கு எடுத்தா மைனஸ். அப்ப ஆவியாதல் ஒடுங்கல், உருகுதல் உறைதல், பதங்கமாதல் படிதல், கரைவிலக்கணங்கள் அவற்றின் குறிகள் பிளஸா மைனஸா, அதுக்கான விளக்கம்.
அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இனி நியம அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம், அதை ஒரு பார்ப்போம். நியம அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம், அட்டமைசேஷன் எனர்ஜினா டெல்டா H ஸ்டாண்டர்ட் ATM அட்டமைசேஷன், ATM அட்டமைசேஷன் அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம். சரியா? ரெண்டா என்னன்னா இது கொஞ்சம் வித்தியாசம். என்னன்னு சொன்னா சோடியத்துக்கு இதே தாக்கம் தான். சோடியம் திண்மம் சோடியத்துக்கு இதே தாக்கம் தான். சோடியம் திண்மம் சோடியம் வாயுதா. மெக்னீசியம் திண்மம் மெக்னீசியம் வாயுதா. சரியா? கார்பன் திண்மம் கார்பன் வாயுதான். சிலிக்கன் திண்மம் சிலிக்கன் வாயுதான். இது நாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த முதல் நாளும் ஒரே மாதிரி, ஆனா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அஞ்சாவது உழைக்க போகிறாரு. அரை I2 திண்மம் I கேஸ், 1/4 P4 திண்மம் P கேஸ், 1/8 S8 திண்மம் S கேஸ். அப்ப இங்க எது ஒரு மூல் வரையறுக்கப்படும் நினைக்கிறீங்க? தாக்கியா விளைவா ஒரு மூல் வரையறுக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று கேட்டா விளைவு ஒரு மூல் வரையறுக்கப்படும். பதங்கமாதல் அது அந்த செட்டப் முழுக்க 2 பக்கமும் ஒரு மூல் தான். இங்க விளைவுல மட்டும்தான் ஒரு மூல் வரையறுக்கப்படும். அது எப்படி இருக்கணும்டா, ஒரு மூல் வாயு நிலை அணுக்கள் வடிவா கவனிக்கும். இல்ல தாக்கத்தை எல்லாம் விளங்கப்படுத்தி போட்டு வேற இலக்கணம் சொல்ல போறேன்னா, வாயு நிலை அணுக்கள் ஒரு மூல் உருவாகும். எங்கிருந்து உருவாகுது என்றால் நியம நிலையில் உள்ள சுயாதீன நிலை. இப்ப இதுல நீங்கள் இது எழுதலாம். இதுக்கு இதுகளும் எழுதலாம். அரை H2 கேஸ் சமன் H கேஸ். பாருங்க, வாயிலே ஒரு மூல். அரை N2 கேஸ் N கேஸ். அரை Br2 லிக்விட் Pr கேஸ். முடியுமா? அப்ப என்ன நடக்க போகுதுங்க? வாயு நிலையில் உள்ள ஒரு மூல அணுக்கள் உருவாக வரும். எங்க இருந்து உருவாகுது? நியம நிலை சுயாதீன மூலகங்களில் இருந்து உருவாகுது. நியம நிலை சுயாதீன மூலகம் என்றால் திரவம், இவைதான் நியம நிலை சுயாதீன மூலகம். நியம நிலையில அது என்ன பௌதிக நிலையில இருக்குதோ அதுல இருந்து வாயுவில் உள்ள ஒரு மூல் வரவர். அதுக்கு இந்த முதல் நாளும் பதங்கமாதல் நுட்பத்துக்கு சமனா வருது. நாங்க எழுதினதன்படி முதல் நாளுக்கும் பதங்கமாதலுக்கு சமனா வருது. ஆனா அயடினுக்கு பதங்கமாதலுக்கு சமம். இங்கே இருக்கு அயடின் பதங்கமாதல், இங்கே இருக்கு அயடின். ஆனா இங்கே இருக்கு. அப்ப அயடின் பதங்கமாதல் இங்கே இருக்கிறதும் அங்க இருக்கிறதும் வித்தியாசம். போஸ்பரஸ் காந்தம் வித்தியாசம். இவற்றுக்கு இதுக்கு பதங்கமாதலே இல்லை, இது திண்மம் இல்லை. அப்ப இவற்றுக்கு பதங்கமாதல் எழுத இல்லை. நான் அணுமாதல் எழுதலாம். அப்ப வரைவிலக்கணம் என்ன சொல்லட்டா கவனிச்சு பாருங்க. நியம நிலையில் ஒரு மூலகத்தின் வாயு நிலையில் உள்ள ஒரு மூல அணுக்கள் என்ன, இது எங்க ஒரு மூல் வரையறுக்கப்படுது என்று பார்க்கணும் படிவா. நியம நிலையில் ஒரு மூலகத்தின் வாயு நிலையில் உள்ள ஒரு மூல அணுக்கள் அவற்றின் நியம நிலையில் உள்ள சுயாதீன நிலையில் இருந்து தோன்றும் போது. சரியா? அல்லது இப்படி சொல்லு, இப்படி சொல்லு, மூலகங்களின் இப்படி சொல்லலாம், மூலகங்களின் நியம நிலையில் உள்ள சுயாதீன நிலையில் இருந்து வாயு நிலையில் உள்ள ஒரு மூல அணுக்கள் தோன்றும் போது ஏற்படும் வெப்பங்களுடைய மாற்றம். இரண்டாவதா சொன்னதான் மிக பொருத்தம். இரண்டாவதா சொன்ன நியம நிலை, ஏன்னா நியம நிலையில் தான் எல்லாத்தையும் துவங்கணும். நியம நிலையில்
மூலகங்களின் சுயாதீன நிலையில் இருந்து என்றால் திண்மமா இருக்கிறது திண்மமா இருக்கும், திரவமா இருக்கிறது திரவமா இருக்கும், வாயுவா இருக்கிறது வாயுவா இருக்கும். நியம நிலையில் மூலகங்களின் சுயாதீன நிலையில் இருந்து வாயு நிலையில் ஒரு மூல அணுக்கள் உருவாகும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அம்மூலகத்தின் நியம அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். புரிஞ்சுதா? யூடியூப் தானே, திரும்ப போட்டு பார்க்கிறது என்ன? ரைட். அப்ப இதுவும் ஒப்பவும் நேர்கணியமா தான் இருக்கு. பார்க்க தெரியுது. அப்ப இங்க H2 இருக்கிறது H வருதுன்னா HH பங்குடு பிணைப்பு உடையுது. அரை மூல் HH பங்குடு பிணைப்பு உடையுது. அரை மூல் ரிபிள் பாண்ட் உடையுது. அரை மூல் Br உடையுது. அதே நேரம் Br திரவம் ஆவியாகவும் வரும். ஆவியாகவும் ஒன்று ஆவிய பிணைப்புடையவும் ரெண்டு விஷயங்கள். இந்த ஆவியா வாயுவாவே இருக்கிறபடியா பிணைப்புடைஞ்சா போதும். இது திரவமா இருக்கிறபடியா ஆவியாவித்தான் பிணைப்புடையும். அப்போ பிணைப்புடையில ஆவி நிலையில தான் பிணைப்புடைக்கும். அதை கவனமா ஞாபகம் வச்சிருக்கோம். பிணைப்புகள் பங்குடு பிணைப்புகள் உடைக்கப்படுவது எப்பவும் வாயு நிலையில வச்சு. அப்ப இது ஆவியாக வேணும், புறதான் இது பிணைப்புடைக்கப்படணும். அரை மூல் பிணைப்பு தான். இங்கெல்லாம் P4 கட்டமைப்பு தெரியுமா? இருக்குது தெரியுமே, 6 பிணைப்பு இருக்குது. இது P இது P இது P இதுதான் P4. இதுல 6 பிணைப்புடையவும். ஒன்று சுத்தி வர 1 2 3 4 நடுவுல 2 6. ஆனா S8ல எத்தனை உடையவன் சொல்லுங்க? இது 1 2 3 4 5 6 7 8 பிணைப்புடையும். இங்க 8 பிணைப்புடையாத்தான் 8 அணுக்கள் வேற. இதுல ஒரு மூல் P4 உடையவனும்னா 6 மூல் PP பிணைப்புடையவன். இதுல 8 மூல் S அணுக்கள் வேணும். 8 மூல் S அணுக்கள் வேணும்னா 8 மூல் SS பிணைப்புடையவன். மற்றது திண்மம் பதங்கமாகவும் திண்மம் பதங்கமாகவும் பிற பிணைப்புகள் உடையவன் யோசிச்சு பாருங்க. அது வேற இது வேற. அப்ப இங்கெல்லாம் பதங்கமாகி போட்டுதான் பிணைப்புடையவும். இங்க அரை மூல் பிணைப்புடையவும். நீங்க 6னா ஒரு பிஏ லெவல் பதங்கமாக வேணும் முதல், பிறகு 6 ஒரு பிணைப்பு தான் முடியும். பிபி பிணைப்பு. இதுல 6 பிணைப்பு இருக்கு. பிணைப்புல பிபி பிணைப்புல 6 ஒன்று. இது பிபி பிணைப்புல 8 ஒன்று. 4 அணுக்கள் 4 ஒன்று சொல்றீங்க. அது அணுதான் 4 ஒன்று, பிணைப்பு 6 ஒன்று. இது அணுவும் 8 ஒன்று, பிணைப்பு 8 பிணைப்பு தான், 8 ஒன்று தான். பார்க்க தெரியுது. ஓகேயா? இதுதான் நியமம். அணுவாக போற மாதிரி எல்லாம் உடைக்கிறோம் எல்லாம் பிளஸ் 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 பிளஸ். அது 2 பக்கம் வாயுவா இருந்தாலும் பிணைப்புடையவும் இல்லோ பிளஸ். எந்த பிணைப்பு உடையதா இருந்தாலும் சக்தி உள்ளெடுக்கப்படும். எந்த பிணைப்பு உருவானதா இருந்தாலும் சக்தி வெளிவிடப்படும். நடங்குதா? இதுதான் நியம அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம். நியம நிலையில் ஒரு மூல் திண்ம மூலகம். நியம நிலையில் ஒரு மூல் திண்ம மூலகம் மூலகத்திலிருந்து வாயு நிலையில் உள்ள ஒரு மூல அணுக்கள் தோன்றும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அம்மூலகத்தின் நியம அணுவாதல் வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். இங்க பதார்த்தம் ஒன்றும் இல்லை, சேர்வை இல்லை. இங்க மூலகம் மட்டும்தான். சேர்வைகளை பற்றி கதை புரியுதா? விளங்குதா? அடுத்தது நியம அணுவாதல் வெப்ப. அடுத்தது நியம பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுறை மாற்றம். அடுத்த வரைவில் நியம பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுறை மாற்றம். பாருங்க, சுருக்கமா சொன்னா பிணைப்பு சக்தி பங்குட்டு பிணைப்பு தான். H2 gas 2H gas, Br2 gas, இதெல்லாம் வாயுவா இருக்கும். 2Br gas. இதுக்கு டெல்டா H ஸ்டாண்டர்ட் D என்று வருவது டிசோசியேஷன் என்ன. Br2 gas, I2 gas, 2I gas. சரியா? Cl2 gas, 2Cl gas.
N2 gas 2N gas. அப்ப P4 gas என்று போட்டு இங்க நீங்கள் 4P gas என்று போட்டால் சரியா 6 PP பிணைப்புகள் உடைக்கப்பட வேண்டும். ஆனா இதெல்லாம் ஒரு N பிணைப்பு, ஒரு ரிபிள் பாண்ட் தான் உடைய வேணும். இது ஒரு CL தான் உடைய வேணும். இது ஒரு II தான் உடைய வேணும். ஒரு BR தான் உடைய வேணும். ஒரு HH தான் உடைய வேணும். இங்க மட்டும் 6 PP உடைஞ்சாதான் இப்படி வரும், அல்லது ஆகலும் வந்து ஓடும். அதே மாதிரி S8 கேஸ் 8S கேஸ் வரும்போது 8 SS பிணைப்பு உடைக்கப்பட வேண்டும். இது வந்து ஒரு மூலுக்கு விலைய இருக்கப்படைக்க ஒரு மூல் பிணைப்புக்கு தான் விலைய இருக்கிறது. ஆனா இங்க ஒரு மூல் சம்பந்தப்படையில இதுல வேறங்க மேலே எல்லாம் ஒரு மூல் தான் சம்பந்தப்படுது. மேலே எல்லாம் கீழே ஒரு மூல் சம்பந்தப்படையில என்ன. அப்ப எப்பவும் பிணைப்புக்கள் என்றால் பிணைப்பு சக்தி வரைவிலக்கணத்துக்கு பிணைப்புக்கள் எப்பவும் வாயு நிலையிலிருந்தே உடைக்கப்படல் வேண்டும். உடைச்சு வாயிலே அணுக்கள் தான் வரவும் வேணும். அப்ப வரைவிலக்கணம் எப்படி இருக்க மாட்டான். ஒரு மூல் பிணைப்புக்கு தான் வரைவிலக்கணம். இதே மாதிரி 6 மூல் பிணைப்புக்கு அல்ல. ஒரு மூல் பிணைப்பின்றா 6 மடங்கு, ஒரு மூல் பிணைப்பின்றா 6 மடங்கு 8 மடங்கு அப்படி சொன்னா சரி. வரைவிலக்கணம் என்னென்றா நியம நிலையில் சரியா, நியம நிலையில் வாயு நிலையில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையிலான ஒரு மூல் பிணைப்புகளை முற்றாக உடைத்து வாயுநிலை அணுக்களாக மாற்றும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பிணைப்பின் நியம பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். பிளஸ் தான். அப்போ இந்த டிரெக்ஷன்ல தான் வரைவிலக்கணம் இருக்கு. அப்ப எப்பவும் பிளஸ் தான். பிணைப்பு உடைகிறதுனா எப்பவும் பிளஸ். சரியா? அப்போ திருப்பியும் என்ன வரைவிலக்கணம் சொல்லுங்க. நியம நிலையில் வாயு நிலையில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையிலான ஒரு மூல் பிணைப்புகளை முற்றாக உடைத்து வாயுநிலை அணுக்களாக்கும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அப்பிணைப்பின் நியம பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுறை மாற்றம் எனப்படும். யாவும் பிளஸ். அப்ப இதே மாதிரி இப்ப இது வந்து நீங்கள் C3H8 கேஸ் என்று எடுங்க. இது 3C கேஸ் எல்லாமே வாயு அணுக்கள் 8H கேஸா வரணும் என்றால் என்னென்ன பிணைப்புடையவன்னு சொல்லுவாங்க. 2 CC பிணைப்புடையவனும் இந்த கட்டமைப்பு பகுதி போட்டு பாருங்க. 2 CC பிணைப்பு 8 CH பிணைப்பு. சரியா? 2 CC பிணைப்பும் 8 CH பிணைப்பும் உடைஞ்சாச்சு. ஒவ்வொரு பிணைப்புகளுடைய வேண்டி இருக்கு. என்ன வாயு சரி வாயுவா தான் இருக்கு. அப்ப 2 CC பிணைப்பு இருக்குல்ல உடைக்கிறதுக்கு. கட்டமைப்பு தெரியுமா? C3H8 இருக்குது. எத்தனை சிசி பிணைப்பு? 2 அல்ல. எத்தனை CH பிணைப்பு? 8 அல்ல. எல்லாம் வைக்கும் உடைஞ்சா வாயு அணுக்கள். இது ஒரு மூலுக்கு இல்ல வரைவிலக்கணம். இது சமன்பாடு. CC இந்த 2 மூலுக்கும் CH இந்த 8 மூலுக்கும் உரிய சமன்பாடு. இது SS இந்த ஒரு மூலுக்கு இல்ல 8 மூலுக்கு சமன்பாடு. PP இந்த 6 மூலுக்கு சமன்பாடு. இதுதான் ஒரிஜினல் வரைவிலக்கணத்துக்கு அமைவான சமன்பாடு. ஒரு மூலுக்கு எழுதியிருக்கிறோம். நியம பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுறை மாற்றம் டிசோசியேஷன் எனர்ஜி D பிளஸ் எப்பவும் பிளஸ். அப்ப நியம பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுறை மாற்றம் பங்கீடு பிணைப்பு தான் பங்கீடு பிணைப்பு சரிதானே? அப்ப இதுவரையும் பார்த்த வரைவிலக்கணங்கள் விளக்கங்கள் அவற்றின் சைன்கள் பிளஸ் மைனஸ் சைன். இப்ப சில விளக்கம் நான் சைன்களுக்கும் விளக்கம் சொல்லி கொண்டு வாரனேன். சிலோட கேள்வியில பிணைப்பு சக்தியை கணிக்க ரெண்டாம் முழு பிளஸ்ல கூட வரும். அணுவாதல் வெப்பத்தை வெப்ப உள்ளுறை மாற்றத்தை கணிக்க ரெண்டாம் பிளஸ்ல வரும். தகன வெப்ப உள்ளுறையை கணிக்க ரெண்டாம் மைனஸ்ல வரும். கட்டாயம் அப்படித்தான் தரவுகள் இருக்கும். அப்ப பிளஸ் தகன வெப்ப உள்ளுறையை கணிக்க சொல்லிக்க பிளஸ்ல வந்துட்டுதுன்னா புலங்கோணமாக எங்கேயோ புல விட்டோம். என்ன சார் மைனஸ்ல ஒன்று சொன்னோம், பிளஸ்ல ஒன்று ஐயோ எங்கேயோ புல விட்டு சுருக்கல்ல உழவு.
புடைப்பு சக்தியை காணிக்கிட்டா பிளஸ்ல வரணும், மைனஸ்ல வந்துட்டுன்னா புலம் இங்கே எவ்வளவு பிளஸ்ல வரணும் இருக்கு, என்ன மைனஸ்ல வரும் எங்கேயோ சுருக்கிய எவ்வளவு திருப்பி பார்ப்போம். அதுக்கெல்லாம் உதவுங்க நான் இப்ப கதைக்கிற ட்ரெண்ட். புரியுதா? எப்படி எல்லா நோட்ஸும் தெளிவா கொடுத்து உதாரணங்கள் கொடுத்து தானப்பன் படிப்பிக்கிறோம். நோட்ஸ் படிப்பிச்சு நோட்ஸ் எழுதி அந்த நோட்ஸை கொண்டே வீட்டை பார்க்க எப்படி இருக்கும்? அதுதான் பூரண விளக்கமே. வகுப்புக்கு வராம நோட்ஸை மட்டும் பார்த்து அங்க படிக்க இன்ட்ரெஸ்டே வராது. வகுப்புக்கு வராம நோட்ஸை மட்டும் வச்சு பார்த்து படிச்சு படிக்கிறாங்க. நோட்ஸ் எல்லாம் எத்தனை 30 வருஷமா படிப்பிக்கிறோமே. 30 29 வருஷம் 30 2026 தான் 30, 2029 வருஷமா படிப்பிக்கிறோம். எத்தனை ஆயிரம் பிள்ளைகிட்ட நோட்ஸ் போயிருக்கு. என்னுடைய நோட்ஸ் இலங்கை முழுக்க போயிருக்கு. அப்போ என்கிட்ட வந்து படிச்சு கொண்டு தானே இருக்கிறாங்க. நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு பாஸ் பண்ணலாம்டா இந்த அப்ப வாராங்க இவ்வளவு காலம். நான் ஒரு பென்ஷனபிள் உத்தியோகம், என்ன ஒரு கவர்மெண்ட் பென்ஷனபிள் உத்தியோகத்தை விட்டுட்டு இந்த வீட்டிலேயே நிக்கிறேன் 29 வருஷமா. இன்னைக்கும் பிள்ளைகள் வருது படிப்பிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். நோட்ஸ் 29 வருஷமா நோட்ஸ் சமூகத்திலே இருக்குது. இலங்கை முழுக்கே நோட்ஸை படிச்சுட்டு எழுதக்கூடியதா இருக்குமா? இதுதான் நான் இவ்வளவு தூரம் தொழில நிலைச்சிருக்க முடியுமா? இல்லை, நினைச்சு கொண்டுதான் இருக்கு. இது மட்டும் சில விளக்கங்கள், இப்ப நான் சொன்ன விளக்கங்கள் மாதிரியான விளக்கங்களை நீங்கள் படிக்கிற ஆசிரியர்கிட்ட படிச்சிருப்பீங்களா? படிச்சிருந்தா தேவை இந்த வீடியோ பார்க்க தேவை. படிச்சிருக்கவில்லையா? இந்த வீடியோ நீங்க பார்க்கத்தான் வேணும், பார்க்காதவர்களுக்கு ஷேர் பண்ணத்தான் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ண வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் எப்பப்ப டைம் இருக்கோ அப்பப்பதான் போடுவேன் வீடியோ. ரெகுலரா போடுறேன், இல்லை டைம் இருக்க போடுவேன். அப்ப போடுறோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாதவர்களே பண்ண சொல்லி இங்க தான் நான் போட வேறும் பார்த்து கொள்ள முடியும். சரியா? ஓகே, மிச்ச வேற விளக்கணங்களை அடுத்த வீடியோல சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.